தெரிய வருது. மகனுடைய படுக்கையில முகம் பதிச்சு, மகனே என்னை மன்னிச்சுடு, உங்களுக்கு நான் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், உங்களை நான் கவனமா வளர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய அந்த காட்சி பேரண்ட்ஸ் எல்லோருடைய மனசாட்சியுமே உலுக்கி எடுக்குது. எந்த ஒரு குற்ற பின்னணியுமே இல்லாம ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வளரக்கூடிய குழந்தையும் சோசியல் மீடியாவோட நெகட்டிவ் இம்பாக்ட்னால எந்த அளவுக்கு தப்பு செய்ய தூண்டப்படுறாங்க, இதுல பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்படி பல விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கறதுக்கு கிரைம் த்ரில்லர் மாதிரி தெரியுது. இரண்டாவது எபிசோட் இன்வெஸ்டிகேட்டிவ் டிராமா டைப்ல போகுது. மூன்றாவது எபிசோட் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல டிராவல் ஆகுது. நான்காவது எபிசோட் ஒரு ஃபேமிலி டிராமா டைப்ல தான் கடைசியில முடியுது. இப்படி எந்த ஜானருமே கணிக்கவே முடியாத அளவுக்கு திரைக்கதையை ரொம்பவே வித்தியாசமா அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கதாபாத்திரமும் தன்னோட நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க. வழக்கமான திரைப்படங்கள் மாதிரிலாம் இல்லாம எந்த ஒரு தனிப்பட்ட கேரக்டரையும் குற்றம் சொல்லல, பிளேம் பண்ணல, வில்லனாக்கல. பிள்ளைகளை எந்த நேரமும் பேரண்ட்ஸால கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கும் நிறைய கடமைகள், பொறுப்புகள் இருக்கு. அதே நேரம் குற்றம் செய்ய தூண்டக்கூடிய ஃபேக்டர் என்ன, சோசியல் மீடியாங்கிற விஷயத்தையே முழுக்க புறந்தள்ளிட்டு பிள்ளைகளை தனிமையில வச்சு வளர்த்துக்க முடியுமா? இது பல்வேறு பறந்துபட்ட பார்வையில ரொம்பவே நுணுக்கமா அணுகி இருக்கு இந்த வெப் சீரிஸ். சுருக்கமா சொல்லணும்னா பேரண்ட்ஸ் எல்லோருக்குமே ஒரு பாடம். ஜென்சி தலைமுறை ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ரியல் லைஃப் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு பெங்களூருவை சேர்ந்த பிரபல நிறுவனத்தோட CEO கூட அன்றைய சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ஒரு காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனதாகவும் அங்க இருக்கக்கூடிய 50 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த 50 பேர்ல மொத்தம் 2 பேர் தான் அதுக்கு சரியா பதில் சொன்னாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட அதுக்கான பதிலை சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. சென்சி தலைமுறைக்கு சோசியல் மீடியா தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கூட தெரியல. இதெல்லாம் தெரியாம அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சரமாரியா வெளுத்து வாங்கியிருக்காங்க. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுலயுமே இப்ப இருக்கக்கூடிய சென்சி தலைமுறை கிட்ட நிறைய சிக்கல்களும் சேலஞ்சஸும் இருக்கு. ஒரு பக்கம் அடலசன்ஸ் வெப் சீரிஸ்ல காட்டின மாதிரியும், இன்னொரு பக்கம் பெங்களூரு CEO சொன்ன மாதிரியும் ஜென்சி தலைமுறை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் இன்னமும் அதிக கவனம் செலுத்தி வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எதிர்காலம் நிச்சயமா கேள்விக்குறியாகும். இது தவிர டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டால வரக்கூடிய சிக்கல்களையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பா சமாளிக்கணும்.